ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தலைமுடி உதிர்வு பிரச்சனை பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற விலை உயர்ந்த எண்ணெய் எல்லாமே வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் முடி உதிர்வு அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில எண்ணெயெல்லாம் செட் ஆகிடும். இதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு ஹேர் ஆயிலை தயார் பண்ணி இந்த மாதிரி நீளமான அடர்த்தியான கூந்தல் எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி இலை ஒரு 15, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி மருதாணி, ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி எடுத்துக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 செம்பருத்தி பூ எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் நிறைய சேர்க்கக்கூடாது, 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். கற்றாழை 2 இலை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் 1/2 டம்ளர் எடுத்துக்கணும். இதோட நம்ம 3 எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 3மே எடுத்துக்க போகிறோம். என்னென்ன அளவுன்னு பின்னாடி சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி இலை, மருதாணி, கறிவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலசிட்டு பிழிஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட்டு அரைச்சோம்னா அதை வடை மாதிரி தட்டி நிழல் உணத்தில் காய வச்சு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் சேர்க்கணும். அதனால் நம்ம 1-2வே அரைச்சிக்கலாம். இலையெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். கற்றாழையை நல்லா அலசிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்துக்கணும். இலையை முதலே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். இதில் மஞ்சள் கலராக ஒரு திரவம் வடியும். அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லு கொடுக்கும். அதனால் அந்த நீரெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு கற்றாழையோட தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கற்றாழை சேர்க்கும் போது தலைமுடி நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் வளரும், நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு நடுவில் இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும். இதிலேருந்து மஞ்சள் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும், அது ஸ்மெல் ஏற்படுத்தும். அதனால் தண்ணியில் நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். எண்ணெய் சில சமயம் பொங்கி கீழே போயிட்டே இருக்கும், அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறோம். இந்த கப்பில் 2 கப் அளவு தேங்காய் எண்ணெயை அளந்து எடுத்துக்கணும். இது செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய். எந்த கப்பில் தேங்காய் எண்ணெய் அளவெடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். 1/2 கப் அளவு விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்க்கும் போது தலைமுடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது. சூடால் தான் நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், பித்தமும் அதிகமாகும். நம்ம விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் 2மே சேர்க்கும் போது உடம்புல இருக்கிற பித்தமும் குறையும், சூடும் குறையும். அதனால் முடி உதிர்வும் குறையும், இளநரையும் வராது, தடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகும் போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இலையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொத்தமே பொங்கி கீழே போயிடும். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல், செம்பருத்தி இலையோட இதழ் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா அப்படியே பொங்கி கீழே போயிடும். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது 1 மணி நேரம் அப்படியே மிதமான தீயில் கொதிக்கணும். பொங்காமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடிக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்ட இலையெல்லாம் தொட்டு பார்க்கணும். வழவழன்னு இருந்தால் அந்த பக்குவத்தில் ஆஃப் பண்ணக்கூடாது, மறுபடியும் கொதிக்க விடணும். இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து தொட்டு பார்க்கும்போது மொறுன்னு இருக்கணும், ஆனால் கொஞ்சம் பசுமையாகவே இருக்கும். ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயோட சூட்லேயே இது 2மே நல்லா பொரிஞ்சிடும். கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா கருகி போயிடும். எண்ணெய் நல்லா 1 மணி நேரம் காஞ்சி கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம போட்டிருந்த வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிடுச்சு. இந்த இலையெல்லாம் பாருங்கள், கலரும் ரொம்ப மாறலை, ஆனால் மொறுன்னு இருக்குது. நல்லா தேய்ச்சோம்னா உதிரியாக வருது. இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இதை நல்லா ஆற விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஊறுகாய்க்கு துணியை கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒரு 4-5 நாள் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடணும். வெயிலில் வச்சதால் எண்ணெயில் இருக்கிற கசடெல்லாம் அடியில் இறங்கிட்டு எண்ணெய் மட்டும் மேலே தெளிவாக இருக்கும். இதை வெள்ளை துணி போட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெயை தலையில் தேய்க்கும் போது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது, முடி நல்லா நீளமாகவும் வளரும், கருன்னு இருக்கும். இந்த அடியில் இருக்கிற கசடெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த துணியிலேயே வடிகட்டிட்டு அதை இறுக்கி மூட்டை மாதிரி கட்டிட்டு நம்ம வடை எடுக்கிற கரண்டி மேலே வச்சுட்டு ஒரு கிணத்துக்கு அடியில் வச்சிட்டிங்கன்னா ட்ராப்பாக அதில் இருக்கிற எண்ணெய்லாம் விழுந்துடும். ஒரு 2 நாள் அப்படியே விட்டாலே போதும், அதில் இருக்கிற எண்ணெய்லாம் வடிஞ்சிடும். மீதி இருக்கிற கசடை நம்ம தலைக்கு குளிக்கிறப்போ தேய்ச்சும் குளிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் எண்ணெயை காய்ச்சி தடவி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாது. முடியும் நல்லா நீளமாகவும் வளரும், அடர்த்தியாகவும் இருக்கும். இனிமேல் மார்க்கெட்லேருந்து அதிக அளவு விலை கொடுத்து எண்ணெயை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது.
இந்த எண்ணெய் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப திக்கா இருக்கிற மாரி தெரியும். நான் கையில விட்டு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு தின்னா இருக்கு. பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. தலையில தடவும்போது வாசனையாவும் இருக்கும். நல்லா கருகருன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.